இவ்வளவு கான்பிடென்டா இருக்கிற விஜய், கான்பிடென்டா இருக்க சொல்ற விஜய் ஏன் 2 தொகுதியில போட்டியிடணும், அவருக்கே அந்த கான்பிடென்ட் இல்லைன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. எனக்கு பர்சனலா அது தப்புன்னு தாங்க தோணுது. தளபதியே தூக்கிட்டோண்டா, படையே நிலை குலைந்து போயிடுமே. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷன் கமிஷன், இன்னைக்கு இருக்கிற அலுவலர்கள் எல்லாருமே தாவேக்காவுக்கு எதிராக இருக்காங்க. தேர்தல் கள அனுபவம் கிடையாது. இவரை தாண்டி யாரும் பண்ணுவாங்க, அப்படியா நான் தாண்டுறேன் வாங்க அங்கே போவோன்ட்டு. அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டு தான் பெரம்பூர் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர்களோ, விஜயும் மக்கள் அப்படிதான் பார்க்குறாங்க. வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் இதே மாதிரி தாங்க இருப்பார், எழுதி வச்சு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இவ்வளவு கான்பிடென்டா இருக்கிற விஜய், கான்பிடென்டா இருக்க சொல்ற விஜய் ஏன் 2 தொகுதியில போட்டியிடணும், அவருக்கே அந்த கான்பிடென்ட் இல்லைன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா 2001 பண்ணியிருக்காங்க. ஒரு ஆரம்பத்திலேயே 2 தொகுதியில போட்டிடுறதெல்லாம் எந்த தலைவரும், ஆந்திராவிலனா சிரஞ்சீவி பண்ணியிருக்கலாம், இங்க ஏன் அவர் அதை பண்ணிருக்கணும், ஒரே தொகுதி? இல்ல அதாவது செங்கோட்டை எனக்கு பர்சனலா அது தப்புன்னு தாங்க தோணுது. எம்எல்ஏவா இருக்கிறவங்க எம்பிக்கு போறதும், எம்பியா இருக்கிறவங்க எம்எல்ஏ வர்றதும், அதாவது 2 தொகுதியில போறது எல்லாம் வரிப்பண செலவு, வேன் செலவு தான். நான் இன் பிரின்சிபிள் ஐ அப்போஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஆனா நம்ம கேட்டா எல்லாரும் பண்றாங்க, அது வேற விஷயம். செங்கோட்டையன் ஒரு இதுல சொல்லும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, அதாவது ஏதாவது ஒரு தொகுதியில ஏதாவது சிக்கல் செல்லாத போச்சுன்னா நீங்க அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் இது பண்ணுங்க, கற்பனை பண்ணி பாருங்க. தளபதியே தூக்கிட்டோண்டா, படையே நிலை குலைந்து போயிடுமே. அதனால தான் நாட் டு டேக் ரிஸ்க். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷன் கமிஷன், இன்னைக்கு இருக்கிற அலுவலர்கள் எல்லாருமே தாவேக்காவுக்கு எதிராக இருக்காங்க. ஏதாவது ஒரு புள்ளி கிடைக்காதா? இப்போ இன்னைக்கு செய்திகள் என்ன வருதுன்னா, திருச்சியில ஒரு வழக்கு சொல்லியிருக்கார், மதுரை பெரம்பூர்ல இல்ல, அப்போ அதை இன்னும் அவ்வளவுதான், அது செல்லாதுன்னு. அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, இல்ல 6ஆம் தேதி அவங்க அனக்சர் கொடுத்துட்றாங்க, அஃபிடவிட் அனக்சர் கொடுக்கலாம். ஸோ இது புது கட்சிங்க, அவங்க கிட்ட இருக்கிற ஆட்களுக்கு அரசியல் அனுபவம் இருந்தா கூட தேர்தல் கள அனுபவம் கிடையாது, எக்ஸப்ட் ஒரு 4-5 பேரை தவிர. அதனால இது மாதிரி ஏதாவது ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு வார்ன் பண்ணி அவங்க முன்கூட்டி எச்சரிக்கையா அதை பண்ணியிருக்காங்கன்னு தான் செங்கோட்டையன் சொல்றதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அதெல்லாம் நல்ல லாயரை வச்சு அழகா பண்ணிடுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் அது இல்லை. அதாவது டெல்டால ஒரு போட்டி போட்டான்னா அங்க ஒரு 10-20 தொகுதி ரேடியேட் ஆகும். அதே போல சென்னையில 16 தொகுதி சென்னையில போட்டார்னா இங்க ஒரு 16. சென்னைக்கு வந்ததுக்கு ஒரு கதை இருக்கு. சேகர் பாபுக்கு ஒரு அடி கொடுக்கணுன்றதுக்காகத்தான் அவர் சென்னையை வட சென்னை. ஆமாமா, ஏன்னா ஆர்பர்ல அவங்க தோழியர்கள்லாம் ஒரு சர்வே எடுக்க போகும்போது குண்டர்கள்லாம் பெண்கள்லாம் அனுப்பிச்சு வயிற்றலாம் எட்டி உதச்சி, கர்ப்பிணி வயிற்றுல, இதெல்லாம் நியூஸா வந்தது. நீங்க அந்த தகவல் கேள்விப்பட்டு தான் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு போது, இல்லை சார் வட சென்னையில தாதா இவரை தாண்டி யாரும் பண்ண முடியும், அப்படியா நான் தாண்டுறேன் வாங்க அங்க போவோன்ட்டு. அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் தான் பெரம்பூர் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்ற மாதிரி கிறிஸ்தவர்கள் கணக்கிட்டு, மைனாரிட்டிகள் எவ்வளவு இருக்காங்க, அவர் சொந்த ஜாதியினரை கணக்கிட்டு போனார்னு அபத்தமா பேசிட்டு இருக்காங்க. எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர்களோ, விஜயும் மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. அவர் பேரை வேணா ஜோசப் விஜய்ன்னு சொல்லி வெளியில இருந்து பார்க்கும்போது விஜய்க்கே ஒரு கான்பிடென்ட் இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு இல்ல கான்ஃபிடன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜீரோ, நோ கான்ஃபிடன்ஸுங்க. அவரை பொறுத்தவரையில ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாரு. அவர் பேச்சிலேருந்து எனக்கு தெரியுது, அதாவது பாடி லாங்குவேஜ் பேச்சிலேருந்து தெரியுது. அதனால அதெல்லாம் அவரை பொறுத்தவரையில வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் இதே மாதிரி தாங்க இருப்பார், எழுதி வச்சுங்க. இதுல எந்த மாற்றமும் வர, திரும்ப சினிமாவுக்கு போயிட மாட்டார் கமல்ஹாசன் மாதிரி. ஒருவேளை அவரால் முதல்வராக முடியலன்னா உடனே சினிமாவுக்கு போவாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஈ வில் கண்டினியூ. அதான் சொல்லிட்டாருங்களே, 30 வருஷம் எனக்கு செஞ்சுட்டாங்க தமிழ்நாடு மக்கள், ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐ டெடிகேட் டு தமிழ்நாடு பீப்புள். அதானே அவருடைய இதுவே.
ஏன் வந்தது காரணம் லாஜிக்கலா வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு ஏடிஎம்கே கூட ஒரு கூட்டணி போக போறார் அப்படின்னு பேச்சு வரும்போது போக வாய்ப்பு இருக்குங்க. நான் பல இதுல சொல்லியிருக்கேன். அதாவது போஸ்ட் எலெக்ஷன்ல நான் சொன்ன சீன் வந்ததுன்னா எந்த கட்சிக்கும் வரலன்னா அதனால தான் அவர் அதிமுக வந்து எங்கேயுமே வந்து பெருசா அட்டாக் பண்ண மாட்டாரு. ஏன்னா அது தேவையில்லை, அவசியம் இல்லை. அதே போல பாஜக பேச மாட்டார். பாஜக இங்க ஒரு ஃபேக்டரே இல்லை சட்டமன்ற தேர்தலில். திமுக ஒன்னா அதை பயமுறுத்தத்துக்கு பூச்சாண்டிய பலூனை கட்டிட்டு வரலாம். அது பாமகக்கு ஈக்குவல் கூட கிடையாதுங்க. ஒன்றுபட்ட பாமக கூட பாஜக கிடையாது. ப்ளோட் பண்றாங்க, ஊதுறாங்க. அதனால என்னை பொறுத்தவரையில தேர்தலுக்கு போஸ்ட் எலெக்ஷன்ல ஏன் ஒய் நாட் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்போது டிஎம்கே இஸ் ரிஜெக்டட், இட்ஸ் நாட் இன் த ரேஸ். இப்போ யாராவது 2 பேர் சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்கணும்னா யூ மே ஜாயின் ஏடிஎம்கே வித் எ கண்டிஷன் இட் ஷுட் ஷெட் பிஜேபி. இல்ல ஒருவேளை உண்மையிலே இப்ப திரைமறைவுல டெல்லியில எல்லாம் அழுத்தங்கள் இருந்துச்சுதா? ஜனநாயகன் ரிலீஸா இருக்கலாம், சிபிஐ சம்மனா இருக்கலாம், விஜய்க்கு மறைமுகமா நெருக்கடிகள் கொடுத்து நீங்க டிஎம்கே பக்கம் போயிடக்கூடாது, இல்ல டிஎம்கே சப்போர்ட் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரியான ஏதாவது பேச்சுவார்த்தைகள் டிஎம்கே பக்கம் போயிடக்கூடாதுன்னா பின்னாடி போஸ்ட் எலெக்ஷன் நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அவர் பாஜக எதிர்ப்பு நெவர் டிஎம்கே பக்கம் அவர் போவே மாட்டாருங்க. இல்ல அதே போல பாஜக பக்கம் அவர் போவே மாட்டாருங்க. ஏடிஎம்கே பக்கம் போவாரு, காங்கிரஸ் பக்கம் போவாரு. இல்ல அவர் இல்ல காங்கிரஸ் பக்கம் போவாரு, விசிகா பக்கம் போவாரு, இடதுசாரிகள் பக்கம். ஏன்னா இவங்களெல்லாம் ஒரு நேச சக்திகள் நினைக்கிறாரு. அவர் வந்து தன்னுடைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்றதே திமுக பாஜக தாங்க. சரி, இப்ப நீங்க சொன்னது போல விஜய் கட்சி ஆரம்பிச்சது பிறகு இங்க அரசியல் அதிர்வுன்றது நடந்திருக்குன்றது நான் மறுக்கல. அதே சமயம் விக்கிரவாண்டி மாநாட்டுல எங்களை நம்பி சில கூட்டணி கட்சிகள் வரலாம், கூட்டணி ஆட்சின்லாம் நீங்க சொல்ற போல பொலிட்டிக்கல் பாம்லாம் போட்டாரு. ஆனா ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரலன்ற ஒரு ஏளன பார்வையும் விமர்சனமும் தாவேகா மேல இருக்கு. இந்த சூழல் தான் வந்து 2016 மாதிரி தான் இது அமையும். ஏன்னா நியாயமா ஆட்சி மாற்றம் நடக்கணும், ஆனா அது பிரியுதே. அது அதிமுகவுக்கு கொஞ்சம் போகுது, தாவேகாவுக்கு கொஞ்சம் போகுது, நாம் தமிழர் வேற கொஞ்சம் 7-8% ஏற்கனவே வச்சிருக்காங்க, ஒரு 5-6% அப்படிங்கும் போது லாஜிக்கலா டிஎம்கே வந்துருவாங்கன்ற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? இல்ல அது ஒரு பொதுவான ஆட்களுக்கு அப்படி தோணும். ஆனா அது ரியாலிட்டி இல்லைங்க. எப்படின்னா நீங்க சொன்னது உண்மை. ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரியும் போது அது ஆளுங்கட்சிக்கு தான் அனுகூலமாக வரும்ன்றது ஒரு பொது விதிங்க. இப்ப கூட மூணா பிரியாதுன்னு நான் சொல்லலை. ஓகே, அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் பிரியும், தாவேகாக்கு பிரியும், அதே போல் நாம் தமிழர் கட்சிக்கு பிரியும். ஆனால் அந்த பிரியிறதுன்னு நம்ம கணக்கு போடுறதுல தான் ஒன்றுக்கு 5% பிரியும், ஒன்றுக்கு 10% பிரியும், 85% ஒன்றுக்கு போயிடும். இதுல தான் வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். மூணா பிரியுது உண்மைதான், ஆனா எவ்வளவு பிரியும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்ம தேர்தல் முடிவுகளில் தாங்க பார்க்க முடியும். இப்ப நம்ம கணக்கு போட்டு புள்ளி விவரங்கள் புலிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிரிஞ்சா அவ்வளவுதான்பா இவர் தான்பா பெனிஃபிட்னு. அது அப்படி ஆட்டோமேட்டிக் இல்லைங்க. ஆனா ஒன்னா நான் என்னால சொல்ல முடியுங்க, இந்த தேர்தல் என்பது 3-way ஃபைட். விஜய் சொல்ற மாதிரி எனக்கும் ஸ்டாலின் சாருக்கும் ஃபைட்டுன்றத நான் ஏத்துக்கல. அவர் ஒரு இதுவா சொல்றாரு, ஆனா அவர் சொல்றதுல ஒரு உண்மை இல்லாம இல்ல. 3 பேர் சீரியஸ் கண்டெண்டர். அந்த 3 முனையிலையும் திமுக அதிமுக தாவேகா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் 2 அவர் சொல்றாரு. அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல லாஜிக் இருக்குது. தேர்ட் தான் ஏடிஎம்கே அப்படி புவர் தேர்டா இருக்கலாம். தேர்ட் வெறும் தேர்ட் இல்ல. இல்ல அது தூரத்துல எடப்பாடியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி இல்லையா? இல்ல எடப்பாடியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஏடிஎம்கே உடைய பொசிஷன் வீக்கன் ஆயிடுச்சு. மைனாரிட்டி ஓட்டுகள் டோட்டலா இவங்களுக்கு இல்லாமல் போகிறது. அது ஒரு பெரிய மைனஸ் ஃபேக்டர். ஆக்சுவலா மைனாரிட்டி ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு நிறைய வரும். இப்ப கடந்த ஒரு 10 வருஷமா அந்த கட்சி எடுத்த தவறான நிலைப்பாடா அப்படியே சேவிங்ஸ் பேங்க் மாதிரி டிஎம்கே போட்டியில உழுந்துனே இருக்குது. இதெல்லாம் அவங்க நம்பிட்டு இருந்தாங்க திமுக ஃபைன் நமக்கு நல்லா இருக்கு களம்னு. ஆனா இந்த விஜய் நடுவுல வந்து புகுந்து ஆட்டத்தை கலைச்சாரு பாருங்க. இப்ப 100 இவங்களுக்கு வந்துட்டு இருந்ததுல 30 வரலன்னா கூட இவங்களுக்கு இதுதானங்க திமுக அன்னைக்கு நான் சொல்றேன். சோ அண்ணா திமுக இந்த லாஜிக்க தான் என்டிஏ நம்புறாங்க. இப்ப விஜய் வர்றதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வரவே வராதுன்னு சொல்ற சிறுபான்மையினர் ஓட்டுகள் தானே விஜய்க்கு போகுது, அதனால லாஸ்ட் டிஎம்கேக்கு நம்ம ஜெயிச்சிடலாம்னு அவங்க ஒரு லாஜிக் சொல்றாங்க. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குங்க. அடுத்தது
எம்ஜிஆர் லாயலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ம். ஏடிஎம்கே உடைய ஒரிஜினலாக அது எதுக்காக துவக்கப்பட்டது, திமுகவை அழிப்பதற்கு, ஒரு குடும்ப அரசியலை காலி பண்ணுறதுக்கு தான். ஈவில் ஃபோர்ஸ்னு எம்ஜிஆரும் சொல்லியிருக்காரு. ஆனால் தொடர்ந்து சொன்னது ஜெயலலிதா தான். இப்போ அதை வந்து விஜய் தான் சொல்கிறாரு. இந்த 5-6 வருஷத்தில் எடப்பாடி பழனிசாமிலாம் மறந்தும் எந்த மந்திரியும் சொன்னதில்லை. ஸோ அந்த லீகசி இருக்கு பாருங்க, அது ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இவர் எம்ஜிஆரை தூக்குறார். நேற்று கூட திருச்சியில் பாருங்க, எம்ஜிஆருக்கு தான் மாலை. ஆல்தோ அவர் கொள்கை தலைவர்கள்ல எம்ஜிஆர் இல்ல, ஆனா அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் பொதுவான தலைவர்கள் தானே. இன்னொரு பக்கம் நேற்றுக்கு ராமதாஸ் அத்வாலே இங்க வந்தப்போ தேர்தலுக்கு பிறகு தேவைப்பட்டா தாவேகாவுடைய கூட்டணியை கேட்போம், ஆதரவை கேட்போம், அது அவருடைய ஆசை. அவர் ஆசை. இப்ப என்னென்னவோ ஆசைப்படுறாங்க எல்லாரும், முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி விஜய் வந்துங்க என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆனஸ்ட் பர்சன். ஆனஸ்ட்னா பாலிடிக்ஸில் அவர் ஒரு விஷயத்த சொன்னார்னா 100 வாட்டி யோசிச்சுட்டு தான் சொல்லுவார். அப்படி சொல்லிட்டாருன்னா என்ன லாஸ் என்ன வந்தாலும் அவர் பின்வாங்கவே மாட்டார். இப்போ ஜனநாயகன் படம் எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுங்களா? ஆனால் அவர் நினச்சிருந்தா ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம், கமல்ஹாசன் ரஜினிகாந்த் மாதிரிலாம். அவர் அதை பற்றி கவலையே பண்ணலைங்களே. அந்த படத்தால் அந்த ப்ரொடியூசருக்கும் லாஸு, விஜய்க்கும் விஜய் நஷ்டம் அடைகிறது ஓகே, அரசியலுக்கு வராரு. ஒரு ப்ரொடியூசர் தன்னை நம்பி வந்தவர் நஷ்டம் அடைகிறத அவர் எப்படி பாக்குறாருன்றது ஒண்ணு இருக்குல்ல. நீங்க சொல்ற கமல் ரஜினி அவங்க வந்து ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் கர்நாடகா கிட்ட மன்னிப்பு கேட்கறதோ வருத்தம் தெரிவிக்கிறதோ ரிலீஸ் அதெல்லாம் ரைட்டுங்க. ஆனா இவர் ஒன்றும் அந்த திரும்ப போறதே இல்லையே. அவங்களுக்கெல்லாம் கண்டினியூட்டி இருக்கு. இவர் வந்து மலேசியால தான் டாடா பை பைனார். நேத்து கூட டிக்ளேர் பண்ணார் பப்ளிக்கா, என் கடைசி படம் ஜனநாயகனை படித்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரு திருச்சி மீட்டிங்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஜனநாயகனை பத்தி வாயை திறந்திருக்காரு. பாஜகன்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் விமர்சனம் அதுதானே சார். அவருடைய படம் குறித்து கூட பேச மாட்டாரு, எல்லாத்துக்குமே. அதுக்கு நான் பல நேர்காணல்ல சொல்லியிருக்கேங்க. அவர் வந்து அவர் கேரக்டரை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எனக்காக பிரச்சனைன்னு போய் கண்ணீர் வடிக்க அவர் வந்து சாதாரண ஆள் இல்லை. என்னை அடிச்சிட்டாங்க, என்னை கிள்ளிட்டாங்க, ஐயோ அப்படின்லாம் சொல்ற ஆள் இல்லை. எவ்வளவு குத்தனாலும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஜெயலலிதா கடந்த கால வரலாறு, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ராஜாஜி ஹாலில் அவங்க எம்ஜிஆர் உடலை வச்சிருக்காங்க. இந்த செய்தி தெரிஞ்ச உடனே ஜெயலலிதா அந்த பார்டர் புடவையை கட்டிட்டு நேரா போய் தலை மாட்டான்னு நின்றுட்டாங்க. இது வந்து பல்வேறு செய்திகளை மெசேஜை கொடுத்துட்டு இருக்குது. லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் பொதுமக்கள் வராங்க. வர்றவன் எம்ஜிஆரை பார்க்குறான், அப்புறம் ஜெயலலிதா பார்க்குறான். இது வந்து ஆர்.எம். வீரப்பனுக்கு சகிக்க முடியல இந்த காட்சி. ஏன்னா இந்த அளவுக்கு அப்ப சமூக ஊடகமும் இல்லை, டிவியும் பெரிய இது இல்லை, பத்திரிகைகள் தான். ஆனா அதனால அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப தேட்ரேட்டடா ஒரு 10-30 பெண்களை அனுப்பிச்சு ஜெயலலிதாவை குண்டூசியில குத்துறது, கிள்றது, அவங்கள அந்த இடத்த விட்டு நகர்த்திடணும். அந்த ஸ்டேஜ்ல ப்ராமினெண்டா இருக்காங்க இல்லையா, அந்த பாடிக்கு முன்னால, அதுல இருந்து அகற்றணும். எல்லா விதமான சில்லுண்டி வேலையும் பெண்களை வச்சு அனுப்பிச்சாரு. ஆனா அந்த அம்மா வந்துங்க வாயே திறக்கலையே. இதெல்லாம் பின்னால தான் அது வெளியே அவங்க சொன்னாங்க, இது மாதிரிலாம் நடந்தது நெருக்கமான ஆளுங்கிட்ட. அப்படியே அமைதியா இருந்தாங்க. தொடையிலெல்லாம் குண்டூசி வச்சு குத்தி இருக்காங்க. அது போல அழுத்தமா சில பேர் இருப்பாங்க. அது மாதிரிதான் விஜயம். நீ என்ன ஒன்னா நீ பண்ண என் அழுத்தம் கன்விக்ஷன் அதிகமாகும். புரியுதுங்களா? இப்ப இன்னொரு ஜெயலலிதா போலதான் விஜய் அரசியல். கண்டிப்பாக இன்னொரு ஜெயலலிதா போல, இன்னொரு எம்ஜிஆர் போல, அல்லது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கலந்த கலவைன்னு கூட சொல்ற. எல்லாருமே இப்படி மூன்றாவதா வரும்போது எல்லாமே இந்த எம்ஜிஆர், காமராஜர் எல்லாமே எடுக்கிறாங்க. ஆனா 75 வருஷமா ஒரு கட்சி ஆப்பனன்ட்ல நின்னுட்டே இருக்குல்ல. அதுல இருந்து பிரிஞ்ச மதிமுக இன்னைக்கு உதயசூரியன் நிக்கிற இடத்துலதான் இருக்கு. அதிமுக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமா நிக்கிறாங்க அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணிட்டு. மத்த எல்லாரும் நீங்க சொன்ன கமல்ஹாசன் வரைக்கும் சீட்டே வேணாம்னு சொல்லி தியாகம் பண்ற இடத்துலதான் பாக்குறோம் வர்றாங்க. அதுக்கு காரணம் அந்த வரும் நபர்களுடைய நோக்கங்கள், அபிலாஷைகள், ஆசைகள். அதுதான் தவிர விஜய் வந்து ரொம்ப தெளிவா, நீங்க நல்லா கவனிங்க. ஒரு ஆள் வந்து மார்க்கெட்ல அவர் ஒன்றும் நான் பெரிய டாப்புன்னு சொல்ல, என் வாழ்க்கையின் உச்சத்தில் அவரு டாப்ல தானே இருக்காரு. 250 கோடி ஒரு படத்துக்கு வாங்கறது டாப்பு தானே. அப்போ அவரு சினி ஃபீல்டுல அவர் வாழ்க்கையின் உச்சத்துல இருக்கும்போது ஜஸ்ட் 51 இயர்ஸ் ஓல்டு.
எனக்கு கேட்டால் இன்னொரு 20 வருஷம் அவருக்கு கேரியர் இருக்கு. ம். ரஜினிகாந்த் வயசு என்ன, 25. கமல்ஹாசன் வயசு என்ன, ம். அமிதாப் பச்சன் வயசு என்ன. ம். அதனால இன்னொரு 20 வருஷம் இருக்குங்க. ஒரு வருஷத்துக்கு 500 கோடி இல்லை 300 கோடி போடுங்க, ம். எத்தனை 1000 கோடிங்க விட்டுருவாங்களா எல்லாரும்? அந்த- ரஜினிகாந்த் தன் முடிவை மாற்றிக்கொண்டதற்கு ம். திமுகவின் நிர்பந்தம் மட்டும் காரணம் இல்ல, ம். வீட்டில் குடும்பத்துல அவங்க பண்ண நிர்பந்தமும் உண்டு. இது ம். மாதிரி வருமானம் போது, சினிமாவில் நடிக்கிறதை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அது இது எதுவும் நமக்கு அபிஷியலா தெரியாது. இல்ல தெரியாது இல்ல. அப்பவே நமக்கு அரசல் புரசலா லதா ரஜினிகாந்த் வந்து இதை விரும்பல, அரசியலுக்கு ஒரு இல்ல வரல. நமக்கு சாதகமானதை பேசுறதே உண்மையா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அவர் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால ஆட்சி மாற்றத்தை பண்ற அளவுக்கு இல்ல நம்மள்ட்ட இல்ல இல்ல பலம் இல்ல. அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து அதை வந்து சொன்ன விதம் தான் தப்ப தவிர அவர் உண்மையை தான் சொன்னார். அவர் சொன்னது கம்பேர் பண்ணிடக்கூடாது. ம். எங்கள் தலைவர் அழுத்தத்துக்கு அடிபணியவில்லை, ரஜினிகாந்த் அடிபணிந்து விட்டார்னு. அது வேற வேற காலகட்டங்க, ம். வேற வேற சூழ்நிலைங்க. ம். ஆனா அவர் சொன்ன அந்த ஃபேக்ட், ஏன்னா அப்பா அவர் டிஎம்கேல தான் இருந்தாரு, ம். அதனால அவருக்கு தெரியும். அதனால அவருக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன்கள்லாம் தெரியுங்க. ம். இப்ப சிக்கலே டிஎம்கேக்கு என்னன்னா, நம்ம ரகசியம் தெரிந்த, நம்ம டாக்டிஸ், நம்ம பிளானிங்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் விஜய் கிட்ட போய் உட்காந்துட்டு இருக்கானன்றதுதான் இப்ப அவங்க இவரை அட்டாக் பண்றதை விட விஜய் நம்ம attack பண்ண- விஜய் அட்டாக் பண்ணது அந்த இவரு நம்ம புசியா. பொதுச் செயலாளர் புசியா. புஷி அட்டாக் பண்றது, செங்கோட்டையன் அட்டாக் பண்றதை விட ம். ஆதவ் அர்ஜுனா மேலதான் அட்டாக் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ம். ஏன்னா he knows many things. ம். சவுக்கு சங்கர் அதே மாதிரி தான், அங்க ஒர்க் பண்ணவங்க இல்ல, இவங்கெல்லாம் அந்த ஸ்கூல். anything-னாலயா இல்ல மணித்திங்னாலயா? இல்ல மணி திங் மெனி திங் எல்லாம் தெரியுங்க. அதனால இவங்க ஒன்றும் தூயவர்கள் இல்ல. ம். திமுக ஒன்றும் மார்டின் கிட்ட காசை வாங்காதவங்களா? பட் So, இது- நான் என்ன முடிவா நான் என்ன சொல்றேன்னாங்க, இந்த தேர்தல் வந்து யாருக்கும் கேக் வாக்கா இருக்காதுங்க. ம். டைட் 3 கார்னர்ட் ரேஸ் இருக்கு. ம். ஃபர்ஸ்ட் 2ல இவங்க 1 and 2ல இவங்க ஓடிட்டு இருப்பாங்க. அதத்தான் அப்ப நீங்களும் 1 and 2 தான் வரீங்க. ஆமா ஆமா. ஆனா 1 DMK தானே இருக்கு. அத நீங்க இல்ல அதை இப்போ ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா டைட் ரேஸ். இல்ல எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை வருமா? ஏன்னா ஆ, இப்ப நம்ம அது- பேசுன அது இல்ல. திருமாவளவன் MP-ய விட்டுட்டீங்க. அததான் அது காரணம் என்னன்னா, திருமாவளவன் ஏன் 2 வருஷம் கூட முடியாத போது இங்க மாநில அரசுக்கு வராருன்னா, அதாவது வந்து 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசு களம் மாறப்போகிறது, சூழல் மாறப்போகிறது. அந்த மாதிரி சூழல்ல நான் தமிழ்நாட்டில் என் கட்சியை தலைமை தாங்கி வழி நடத்துறதுக்கு இருக்கணும்ன்றாரு. ம். நான் அதை டீகோட் எப்படி பண்றேன்னா, நீங்க சொன்ன மாதிரி, அதாவது வந்து தொங்கு சட்டசபை வரப்போது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்க போறதில்ல. அப்போ அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் தனி கட்சி ஆட்சி நடத்துவோன்றதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. தே ஹாவ் டு அக்ரி டு எ கோயலிஷன் கவர்மெண்ட். அந்த நேரத்தில் திமுகவா இருந்தாலும் விசிகா உள்ள போவோம், தாவேகா இருந்தாலும் விசிகா உள்ள போவோம். அவங்களுக்கு ஒன்றா பாஜக எதிர்ப்பு தான் மெயின் அவங்களுக்கு. அதனால 2 பேரும் பாஜக எதிர்ப்பாளர்கள். ஆட்சி அமைக்க திமுகவால முடியல. இப்போ நான் கேட்குறேன், திமுகவுக்கு வந்துட்டு 80 சீட்டு இல்லை 70 சீட்டு வருதுன்னா அதன் மக்கள் தீர்ப்பின் அடையாளம் என்ன, அர்த்தம் என்ன? இட் ஹஸ் பின் ரிஜெக்டட் பை த பீப்புள். மேண்டேட் கிடைக்கல. அது திருப்பி போய் நான் எப்படியாவது ஆட்சி அமைக்கணும் முயன்றா அது தவறு. ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பை ஏற்று அமைதியா இருக்க வேண்டியதுதான் ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் பார்ட்டியா. அப்போ இவங்களுக்கு ஒரு 85 90 5 சீட்டு வந்துடுச்சு. அவங்க கூட காங்கிரஸ் சேருது, விசிகா சேர்ந்தா 118 தாண்டுறாங்க. அப்ப ஆட்சி மாற்று ஆட்சிக்கு முயல்வது தவறு ஒண்ணும் இல்லையா? போஸ்ட் அலையன்ஸ் வந்து தப்பே கிடையாது. ப்ரீபோல் அலையன்ஸ் தான் தப்பு. அது தப்பு என்ன பொறுத்த வரைக்கும். என்ன வாக்குகளை ப்ரீபோல் அலையன்ஸ் தானே இங்க நம்ம மேக்ஸிமம் அது தப்புங்க, ஜனநாயகத்துல தப்பு. வெஸ்டர்ன் கண்ட்ரில எல்லாம் போஸ்ட் போல் அலையன்ஸ் தான் வரும் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். இங்க அப்படி இல்லைங்க, வண்டியில எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு போய் ஓட்டை குவிக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. உங்களுக்கு வந்து தனித்தனியா நில்லுங்க. வாய்ப்பு இல்லைன்னா உங்க கருத்தோட ஒருத்தரவங்களோட சேர்ந்து கோயலிஷன் மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுங்க. திருமாவளவன் அந்த அசம்ஷன்ல தான் வராரா இல்ல வேற பிரச்சனைகள் சொல்றாங்க? கட்சிக்குள்ள திமுக ஊடுருவல் நிறைய இருக்கு, ஷானவாஸ்க்குலாம் ஏன் சீட் இல்லைன்னா திமுக விசுவாசிகளா இருக்காங்க. மெயினான விஷயம் வந்துங்க, கூட்டணி ஆட்சி வரப்போகுது. விசிகா அமைச்சர் ஆகலாம். அப்ப விசிகால அவரை விட அமைச்சராக தகுதியான தேர்தலுக்கு பிறகு தாவேகா விசிகா கூட்டணி இருக்கா? திமுக விசிகா கூட்டணி கூட இருக்கலாம்.
Okay. யாருக்கு அதிக சீட்டு கிடைச்சாங்களோ அவங்க தானே அட்டம் பண்ண முடியும். சரி, கடைசியா தன்னுடைய honesty தாவேகா வந்து- எத்தனை இடங்கள் பிடிக்கும், எவ்வளவு வாக்குகள் பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? நான் தேர்தல் கணிப்பாளர் இல்ல, எனக்கு தெரியாது. ஆனா அது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு, பிரகாசமா இருக்கு. ஏன்னா நீங்க அவர் பிரச்சாரம் பண்ணாரா, அங்க போனாரா, இங்க போனார்ல, நேத்து பண்ண பிரச்சாரம் 234 தொகுதிக்கு தான் பண்ணியிருக்காரு. Okay. அவர் பேசுற ஒரு கூட்டமும் தமிழ்நாடு முழுவதுக்கும் பார்த்துக்கிட்டு தானே இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா அண்டு இந்த டிஜிட்டல் யுகத்துல அவர் ரொம்ப இஸ் ஃபார்ச்சுனேட்டு. Okay. கருணாநிதிக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாக்கு இல்லாத வசதி இவருக்கு வந்துடுச்சு. கார் அப்படி வெளியே வந்ததுலேருந்து பின்தொடருகிறார்கள். போச்சுங்களா, லைவ் ரிலேல பார்க்குறாங்க. அதனால அந்த காலங்க இந்த கையெடுத்து கும்புறது, தெருவா போகிறது, அதெல்லாம் இப்போ அது மட்டும் இல்லை, இனிமேல் தான் டிசைட் பண்ணணும்னு எதுவும் இல்லைங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு 75% பேருக்கு தங்கள் நிறுவனத்தில் வேலை கொடுத்தா, தனியார் நிறுவனங்கள் அவங்களுக்கு ஜிஎஸ்டியில் கன்செஷன் கொடுக்குறேன், எலக்ட்ரிசிட்டியில் கன்செஷன் கொடுக்குறேன்றாரு. இப்போ இவரை இளைஞர்கள் நம்பலாமா? இல்லை திமுக அமைச்சர் இளைஞர்களுடைய வேலையில்லா திண்டாட்டத்தை பயன்படுத்தி ரேட்டை ஏற்றி இருக்கிறாரு, இந்த இளைஞர்கள் இவரை நம்புவாங்களா? ஸோ இளைஞர்கள், பெண்கள் கோர் குரூப்புங்க. இன்னைக்கு ஃபார்ச்சுனேட்லி 5 கோடியே 67 லட்சம் பேர் தான் டோட்டல் ஓட்டர்ஸ் இன் தமிழ்நாடு ஆஃப்டர் சார் எஸ்ஐஆர். சார்னு சொன்னது தான் எஸ்ஐஆர். ஆனால் அதில் பெண்கள் தான் 2 கோடியே 89 லட்சம், ஆண்கள் 2 கோடியே 77 லட்சம் தான். அங்கேயும் உதைக்குது. அதனால தான் எல்லாம் இந்த குடும்ப தலைவி, இவ புதல்வி, நான் புதல்வி, எல்லா புதல்விகளும் போகிறது, பெண்களுக்கு பஸ்ல பயணம் எல்லாம். ஏன் பெண்களை குறி வைக்கிறாங்கன்னா, பெண்கள் மீது உள்ள அக்கறை இல்லை, பெண்கள் வாக்குகளை கவருவது தான். அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு அமோக ஆதரவு இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் இப்போதான் விசிபிளா தெரியுதுங்க. அப்ப அந்த செக்ஷன் அவரை தூக்கி விட்டுறோன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தமிழ்நாடு நவ் சார்பாக மிக்க நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.